லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஸ்வேதா, நான் சொன்னபடி அம்மனை வேண்டிக்கிட்டு 3 முறை குளத்துல முங்கி எழுந்தியாமா? எழுந்தேன் சாமி. கல்பனாமா, நான் நேர்த்திக்கடன் பண்ண தேவையான விஷயத்தெல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். மாலை வந்துட்டா ஆரம்பிச்சிடலாம். வந்துருவா. பாட்டி அந்த ஆசிட ஸ்ப்ரே பண்ணிருக்குமா? இல்ல வழக்கம் போல கோயில்ல வடை பொங்கல் எல்லாம் வாங்கி தின்னுட்டு சொதப்பி இருக்குமா? பிரீத்தி மாலையோட வந்துட்டா. என் அம்மா நம்ம சொன்ன மாதிரி அந்த மாலையில ஆசிட் ஸ்ப்ரே அடிச்சாலோ இல்லையோ தெரியலையே. ஏய், எப்படியோ அம்மா நல்லபடியா வேலையை முடிச்சுட்டா. பூமிகா, எனக்கு ஒரு டவுட். என்னம்மா? ஆசிட் ஸ்ப்ரே பண்ண மாலைய எல்லாரும் தொடுறாங்களே, அவங்க யாருக்கும் எதுவும் ஆகல? மாலையில ஸ்ப்ரே பண்ண ஆசிட் உடனே எல்லாம் வேலை செய்யாது. பாட்டில்ல இருந்து வெளியே வந்து அந்த ஆசிட் வேலை செய்ய 15 நிமிஷம் ஆகும். அதான் மாலையை தொட்ட யாருக்கும் ஒண்ணுமே ஆகல. ஸ்வேதா கழுத்துல அந்த மாலை விழும்போது 15 நிமிஷம் ஆயிருக்கும். அப்புறம் தான் ஆசிட் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஓ, இப்ப புரியுது. ஸ்வேதா, இந்த அகல் விளக்கு ஏத்திருமா. ஸ்வேதா, நீ ஏத்தன பாத்தியா? இந்த அகல் விளக்கு ரொம்ப விசேஷமானது. இந்த அம்மன் புகுந்த வீட்டுக்கு போகும்போது கூட கொண்டு போன அகல் விளக்குத்தான் இது. இந்த அகல் விளக்குக்குன்னு ஒரு புராணம் இருக்கு. இந்த கோயில்ல நேர்த்திக்கடன் செய்ய யார் வந்தாலும் அவங்க இந்த அகல் விளக்கை ஏத்திட்டு தான் நேர்த்திக்கடன் செய்வாங்க. இந்த அகல் விளக்கு எரியிற வரைக்கும் நேர்த்திக்கடன் செய்யறவங்களுக்கு துணையா இந்த அம்மன் கூட இருக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. நீ இந்த அகல் விளக்கை ஏத்துனதுனால இந்த அகல் விளக்கு எரியிற வரைக்கும் இந்த அம்மன் நீ நேர்த்திக்கடன் செய்ய உனக்கு துணையா இருப்பா. அதனால நீ தைரியமா நேர்த்திக்கடன் செய்.
மாலையை போட்டுக்கம்மா. ஸ்வேதா, நீ தொலைஞ்சடி. மாலையில இருந்த ஆசிட் ஸ்வேதா உடம்புல பட்டு ஸ்வேதாவுக்கு எரிச்சல் ஆரம்பிச்சிருச்சு பூமிகா. ஆமாம்மா. ஸ்வேதா, அத்தை, என்ன பிரச்சனை? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. ஓம் சக்தி, பராசக்தி. நீ தீச்சட்டி வாங்கின இந்த நொடியிலிருந்து உன் வேண்டுதல் ஆரம்பமாயிடுச்சு. உன் வேண்டுதலை நிறைவேற்ற இந்த அம்மன் கூட இருந்தா கூட தன்னம்பிக்கையோடையும் மன உறுதியோடையும் நீ தான் இந்த வேண்டுதலை நிறைவேற்றணுமா. சிறு சந்தேகம் உண்டானா கூட இந்த அம்மன் உன்னை கைவிட்டுருவா. அதனால நீ உன் தன்னம்பிக்கை மன உறுதியில ரொம்ப உயர்த்தியா இருக்கணும். எவ்வளவு மோசமான சூழ்நிலை வந்தா கூட உன் தன்னம்பிக்கை மன உறுதியை கைவிட்டக்கூடாது. நீ தீச்சட்டி ஏந்தி கற்பக ரட்சகாம்பாள் கோயில் வரைக்கும் போற வழியில ஒரே மாதிரி வேகத்துல நீ நிக்காம நடக்கணும். உன் கால் ஒரு அடி பிறழக்கூடாது. எந்த சூழ்நிலையிலையும் நீ நிக்க கூடாது. உன் கையில இருக்கிற தீச்சட்டி கீழே விழக்கூடாது. இந்த 4 விஷயங்கள்ல ஏதாவது ஒரு விஷயத்துல தப்பு நடந்தா கூட உன் வேண்டுதல் தடைபட்டு போயிருமா. அப்படி உன் வேண்டுதல் தடைபட்டு போயிட்டா அது உன் குடும்பத்துக்கு பேராபத்தா போயிருமா. அதனால நீ ரொம்ப கவனமா இருக்கணும். அப்பதான் இந்த அம்மன் துணையோட நல்லபடியா வேண்டுதலை நிறைவேற்றி உன் குடும்பத்துக்கு எந்த ஆபத்தும் வராம உன் புருஷனை குணமாக்க முடியும். என்ன தடங்கள் வந்தாலும் அதை எதிர்த்து நான் என் வேண்டுதலை நல்லபடியா முடிப்பேன் சாமி. என் குடும்பத்துக்கு எந்த ஆபத்தும் வராது. மேடியும் நல்லபடியா கண்ணு முழிப்பாரு. நல்லபடியா பண்ணுமா. நான் உனக்காக கற்பக ரட்சகாம்பாள் கோயில்ல காத்துக்கிட்டு இருப்பேன். ஓம் சக்தி, பராசக்தி. ஓம் சக்தி, பராசக்தி.
பூமிகா, ம் ஸ்வேதா எந்த தடங்கள் வந்தாலும் அதை எதிர்த்து நின்னு வேண்டுதலை நிறைவேற்றுவேன்னு சொல்லிட்டு போறா. ஒருவேளை வேண்டுதலை நிறைவேற்றிடுவாளோ? கிழிச்சாமா மா, ஸ்வேதா கழுத்துல இருக்கிற ஆசிட் மாலை எரிச்சல் தாங்க முடியாம இன்னும் 5 நிமிஷத்துல தீச்சட்டிய கீழே விட்டுட்டு மாலைய தூக்கி வீசுவா பார். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. எரிச்சல் போக போக அதிகமாயிட்டே போதே. ஹே ஸ்வேதா, உன் கழுத்துல ஆசிட் மாலை கிடந்தும் அந்த எரிச்சலை தாங்கிக்கிட்டு நடந்து போறியா? போ போ, நீ எவ்வளவு தூரம் போறேன்னு நானும் பாக்குறேன். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு எரிச்சல் இருந்தாலும் சரி, நான் ஒரு அடி பெறலாம நிக்காம கோவில சுத்தி வருவேன். ஓம் சக்தி பராசக்தி. அம்மா, பாட்டி வாங்க, நாமளும் ஸ்வேதா பின்னாடி நடந்து போலாம். இல்லாட்டி கல்பனா ஆண்டிக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துரும். ஆமா ஆமா, அதுவும் சரிதான். வாங்க போலாம். ஓம் சக்தி ஐயோ அம்மா, அன்னி கழுத்துல ரத்தம் வருதுமா. ஐயோ ஸ்வேதா, அம்மா பாருங்க. ஆமா ஸ்வேதா, கழுத்துல இருந்து ரத்தம் வருது. ஐயோ அண்ணி, மா, கல்பனா ஆண்டி ஸ்வேதா கழுத்துல இருந்து ரத்தம் வரத பாத்துட்டாங்க. இப்போ அவங்களே போய் ஸ்வேதாவை நிறுத்தி பேசுவாங்க பாருங்க. நம்ம வேலை ரொம்ப ஈஸியா முடிய போகுது. ஓம் சக்தி. ஸ்வேதா போட்டிருக்கிற மாலையோட நாரு கழுத்து அறுக்குது, அதனால தான் ரத்தம் வருது. முதல்ல மாலையை கழட்டுங்க அத்தை. ஐயோ இரு ஸ்வேதா, இத கழட்டலாம். இருங்க. மா, நான் சொன்ன மாதிரியே நடக்குது பாருங்க. மாலைய கழட்ட ஸ்வேதா நிக்க போறா. ஸ்வேதா நில்லு. அத்தை வேண்டாம் அத்தை. ஏன்? இல்ல அத்தை, மாலையை கழட்டணும்னா நான் நிக்கணும். நான் நடக்கும்போது மாலையை கழட்டுறது ரொம்ப கஷ்டம். நீங்க மாலையை கழட்ட முயற்சி பண்ணி அதனால என் வேண்டுதல் தடைப்பற்ற கூடாது. அதனாலதான் சொல்றேன். கழுத்துல ரத்தம் வருதே ஸ்வேதா, இந்த வலிய பொறுத்துக்கிட்டு நீ எப்படி இவ்வளவு தூரம் நடப்ப? என் மேடிக்காக நான் என் உயிரையே கொடுப்பேன். 5 கிலோமீட்டர் நடந்து வர முடியாதா? கண்டிப்பா வருவேன் அத்தை. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி ஐயோ பராசக்தி. அண்ணி, ஸ்வேதா, ஓம் சக்தி. ஓம் சக்தி. என்ன பூமிகா, ஸ்வேதா இப்படி சொல்றா? ஒருவேளை ஸ்வேதா வலிய பொறுத்துக்கிட்டு அடி பெறலாம நடந்து நேர்த்தி கடனை நிறைவேற்றிடுவாளோ? மா, ஸ்வேதா போட்டிருக்கிற மாலை மேல நான் ஸ்ப்ரே பண்ண சொன்ன ஆசிட் சாதாரண ஆசிட் இல்ல. 1000 எறும்பு ஒன்னா ஒரே இடத்துல கடிச்சா என்ன வலி வலிக்குமோ அதை விட அதிக வலி அந்த ஆசிட் கொடுக்கும். ஒரு எறும்பு கடிச்சாலே நம்மளால தாங்க முடியாது. 1000 எறும்பு கடிக்கிற வலினா அதை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலையே. ஸ்வேதா போட்டிருக்கிற மாலை மேல இருக்கிற அந்த ஆசிடோட வீரியம் நேரம் ஆக ஆக அதிகரிச்சுட்டே இருக்கும். ஆசிட் வீரியம் அதிகரிக்க அவளுக்கு வலியும் அதிகரிக்கும். எனக்கு தெரிஞ்சு ஸ்வேதா இந்த கோயில் வாசல் படிய தாண்டறதுக்குள்ள ஆசிட் எரிச்சல தாங்க முடியாம தீ சட்டிய கீழே தான் விட போறா பார். என்ன பூமிகா, என்னாச்சு? அம்மா, பால் பட்டா அந்த ஆசிட் டைல்யூட் ஆயிடுமா? அப்ப ஸ்வேதாவுக்கு எரிச்சல் அடங்கிடுமா? ஆமாம்மா, அவ தப்பிச்சிட்டா. ஐயோ அண்ணி,
என்னம்மா நீங்க பார்த்து வர மாட்டீங்களா? சரி போங்க. அம்மனுக்கு அபிஷேகம் பண்ண எடுத்துட்டு வந்த பால் குடம் தவறிடுச்சே. பால் குடம் தவறி என்ன தரையிலேயே விழுந்துச்சு? அது அம்மனுக்கு வேண்டிக்கிட்டு தீச்சட்டி ஏந்தி நடந்து போற அந்த அம்மா மேல தானே சிந்துச்சு. அந்த அம்மா மேல சிந்தின பால் அம்மனுக்கு பண்ண அபிஷேகத்துக்கு சமம். அதனால வருத்தப்படாதம்மா. இனி என்ன பண்ண போறோம் பூமிகா? ஸ்வேதா வேண்டுதலை தடுக்க முடியாதா? ஏமா முடியாது? அந்த ஸ்வேதா வேண்டுதலை தடுக்க என்கிட்ட நிறைய பிளான் இருக்கு. பாட்டி, ஆ? நான் சொன்னதுலாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல பாட்டி? நான் சொன்னதை உடனே செய். இதையே நான் தான் செய்யணுமா? ஆமா, ஒவ்வொரு தடவையும் கேப்பியா? போமா. நான் மாட்டேன்னு சொன்னாலும் நீங்க என்ன செய்ய வைக்காம விட போறதில்ல. செஞ்சு தொலைறேன். ஆனா ஒண்ணு, நான் ஸ்வேதாவோட நேர்த்தி கடனை தடுத்து அதனால தெய்வ குத்தானா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல, நீங்க தான் பொறுப்பு. அம்மா, அங்காளம்மா, தாயே, உனக்கு விரதம் இருக்கிற ஸ்வேதாவுக்கு தடங்கல் பண்றதுக்கு நான் காரணம் இல்ல, இவளுங்க தான் காரணம். போமா, சாமி கிட்டே போட்டு கொடுக்குறியா? பூமிகா வா. ஐயோ, இவளுங்க கூட சேர்ந்துக்கிட்டு பாவத்துக்கு மேல பாவமா செஞ்சுக்கிட்டு இருக்கிற. மனுஷங்க கூட விளையாடலாம், சாமி கூட விளையாடலாமா? வேண்டுதல் பண்ண போற பொண்ணுக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுக்கறாளுங்க இவளுங்க. என்ன நடக்க போகுதோ? அம்மா, தாயே, கற்பக ரட்சகாம்பாளே, என் மேல கோச்சிக்காதம்மா. எனக்கு வேற வழி தெரியல, அதனாலதான் இப்படி எல்லாம் பண்றேன். பூமிகா சொன்ன மாதிரி இந்த பாட்டில் எல்லாத்தையும் உடைச்சு ரெடி பண்ணி வச்சாச்சு. பாவம், அந்த ஸ்வேதா வரும்போது அவ பாதையில இந்த கண்ணாடி துண்டெல்லாம் போட்டு வச்சுட்டோன்னு அவ காலில் வேற குத்தும். ஐயோ, கிளாஸ் குத்துன உடனே ஸ்வேதாவுக்கு அடி பெறலும்ல. ஸ்வேதா நின்னு கிளாஸ் குத்துனதை எடுத்து போட்டுட்டு தானே நடக்கணும். இந்த ரெண்டுல எது நடந்தாலும் நேர்த்தி கடன் தடைப்பட்டு போயிடும். அதுக்கப்புறம் பூமிகா நினைச்சது தன்னால நடந்துரும். ஸ்வேதா வர்றதுக்குள்ள அந்த பாதையில கிளாஸுங்களெல்லாம் போட்டு வைப்போம். என்ன பண்றது? ஸ்வேதா, ரோட்ல கண்ணாடி துண்டுங்கள்லாம் கிடக்குதுமா.